ஆத்மசமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீ குரவே நம. சிம்மம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, இந்த 3ஆம் இடமான துலாத்திலே சுக்கிரன் புதன் இணைவுடன் சஞ்சரிக்கிறார். அதே நேரத்திலே உங்கள் ராசியிலே கேதுவும் சந்திரனும் சஞ்சரிக்கிறது. இப்போ இந்த கேது நின்ற ஸ்தானாதிபதி, கேது நின்ற ஸ்தானத்திற்கு 3ஆம் இடமான துலாத்திலே சூரியன். அப்போது இந்த 3 கிரகங்களும் உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே நின்று நல்ல யோக பலனை தரப்போகிறது. அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதி, கடகத்தின் அதிபதி சந்திரன் உங்கள் ராசியிலே நிற்கிறார். அப்போது நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ண ஓட்டங்களையும் நல்ல ஒரு எண்ணங்கள் மட்டுமல்ல யோசனைகளையும் தந்து மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும். எதிர்பாராத ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய யோசனைகளாகவும் இருக்கும். அதாவது அனைத்து விதத்திலுமே கல்வி, பணவரவு, தனவரவு, பொருள் வரவு போன்ற அமைப்பிற்கான சிந்தனைகளும் அதற்கான யோசனைகளும் தோன்றும். அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றமான பலன் தரக்கூடிய முடிவுகளை எடுப்பீர்கள். மேலும் பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம், சூரியன் புதன் கேதுவிற்கு. அப்படி அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது தொழில் உத்தியோகம் யாருக்கெல்லாம் முன்னேற்ற பலன் தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனால் அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில் செய்பவர்களுக்கும், அதாவது நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும், மேலும் நகை தொழில் செய்பவர்கள், மாணிக்க கற்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன். அது மட்டுமல்லாமல் குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம், தொழில் மேன்மை, வியாபார விருத்தி போன்றவை ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே நேரத்திலே புதன் அதே 3ஆம் இடத்திலே உபஜயஸ்தானத்திலே நிற்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கன்னியின் அதிபதி, அதே நேரத்திலே லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடமான மிதுனத்தின் அதிபதியுமான புதன் பகவான் 3ஆம் இடத்திலே உபஜயஸ்தானத்திலே நிற்கிறார். அப்போது ஆசிரியர் தொழில், வழக்கறிஞர்கள், செய்தித்துறை, அதே போல் செய்தித்துறை சார்ந்த ஒரு துறையில் இருப்பவர்கள், தொலைத்தொடர்பு துறை, வங்கி அதிகாரிகள், அதே போல் அஞ்சல் துறை, தரகு தொழில் செய்பவர்கள், புத்தக விற்பனை செய்யக்கூடியவர்கள், பேனா பேப்பர் தொடர்புள்ள தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோகமான முன்னேற்ற பலனை தரப்போகிறது. இந்த 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது எல்லா காரியங்களும், அது வியாபாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், தொழிலாகட்டும், அனைத்து விதத்திலும் உங்களுடைய தைரிய வீரியஸ்தானங்களும் நல் எண்ணங்களும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். அதே நேரத்தில் சுக்கிரன் 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறார் துலாத்திலே. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் ரிஷபத்தின் அதிபதியும் சுக்கிரன், 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாத்தின் அதிபதியும் சுக்கிரன் ஆட்சி பெற்று நிற்கிறார். அப்போது உங்களுக்கு அதாவது இந்த சுக்கிரன் காரகத்துவம் பெற்ற தொழில்கள் என்று சொல்லக்கூடிய வட்டி தொழில், அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை, அழகு நிலையம் வைத்து நடத்தக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல் தொழில் செய்யக்கூடியவர்கள், அது மட்டுமல்ல இந்த ஆட்டோமொபைல் சார்ந்த அனைத்து தொழில்களும், மெக்கானிக்கு அல்லது ஒர்க் ஷாப் இது மாதிரி வைத்து நடத்துபவர்கள், மேலும் பார்த்திங்கன்னா இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஜவுளி தொழில் செய்பவர்கள், இனிப்பு பதார்த்த கடைகள் மற்றும் விற்பனை செய்யக்கூடியவர்கள், மேலும் கால்நடை வளர்ப்பு, நாய் வளர்ப்பு போன்றவற்றில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதனுடைய விருத்தி அதிகரிக்கும், நல்ல லாபம் கிடைக்கப்பெறும். அதன் மூலம் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய அமைப்பையும் தரும். இந்த 2ஆம் எண்ணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்.
இந்த தனத்திற்கு குறைவு இருக்காது. தன வரவுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் எதிர்பாராத விதத்திலே தன வரவு கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் குடும்பத்திலே இருந்து வந்த மனக்கசப்புகள், விரோதங்கள், அதாவது கருத்து வேறுபாடு, பிரிவினைகள் மாறி ஒன்றிணைந்து குடும்பம் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பை தரும். அதே நேரத்தில் இந்த 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அந்த 2இன் அதிபதி புதன் பகவானாக இருப்பதினால், அதுவும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற காரணத்தினால் நகைச்சுவை ததும்ப, அதிக அளவிலே நகைச்சுவை, அதாவது பிறர் உங்கள் பேச்சை கேட்டு மகிழக்கூடிய நகைச்சுவை பேச்சுக்கள் உங்களிடமிருந்து அதிகம் வரும். இந்த மறுத்து பேசுவது கூட நகைச்சுவையாக மறுப்பீர்கள். எதிர்த்து பேசுவதும் கூட நகைச்சுவையாக இருக்கும். அவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் எதிர்த்து பேசுவீர்கள். அதாவது மறுத்து பேசுவது, எதிர்த்து பேசுவது, தேவையில்லாத வீண் பேச்சு அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க முடியாது. நீங்கள் பேசக்கூடிய பேச்சை அவ்வளவு ரசித்து கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல பேச்சு திறமை வெளிப்படக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் குடும்பம், தனம், வாக்கு, இந்த 3ம் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். தொழிலிலே மேன்மை ஏற்படும். இந்த தன வரவு, லாபம், இதனால் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள், தங்கம், நவரத்னம் போன்றவற்றை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பையும் தரும். அதே நேரத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், அந்த சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், விருச்சிக ராசியின் அதிபதி, விருச்சிகத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறார். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேசத்தின் அதிபதியும் செவ்வாய் பகவான், அவர் ஆட்சி பெற்று நிற்பதனால இந்த அரசு உத்தியோகத்திலே இந்த சீருடை பணியாளர்கள் என்று சொல்வார்கள், அதாவது காவல்துறை, இராணுவம் மற்றும் தீயணைப்புத்துறை, மருத்துவர் என்ற அமைப்பிலே பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள், மேலும் இந்த பவளம் எடுப்பது விற்பது போன்ற ஒரு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், கல் உடைத்தல், கல் சுமத்தல் போன்ற தொழிலிலே வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், அது மட்டுமல்லாமல் இந்த செவ்வாய் பகவான் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், அதாவது சமையல் கலையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், அந்த சமையல் கலை சார்ந்த தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், இரத்த வங்கி வைத்து நடத்தக்கூடியவர்கள், கிரானைட் தொழில் நடத்தக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோகமான முன்னேற்ற பலன்களை தரும். அதே நேரத்தில் இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், சுகத்திற்கு எந்த குறையும் இருக்காது. அப்போது இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள், மருந்து வகைக்காக மாதம் ஒரு விரய செலவை செய்து கொண்டு இருந்தவர்களுக்கு அந்த மருத்துவ செலவு, விரய செலவு குறையக்கூடிய அமைப்பை தரும். மேலும் இந்த 4ஆம் இடம் என்பது வீடு இட யோகம் தரும். இந்த வீடு, மனை, வாகனங்கள் யோகத்தை தரப்போகிறது. அதாவது ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வீட்டில் அதன் மூலம் வருமானங்கள் அதிகரிக்கும். இடத்தை நீங்கள் ஒரு லீஸுக்கோ அல்லது வாடகைக்கோ விட்டிருந்தாலும் அதிலும் ஒரு வருமானம் கூடும். மேலும் இடமாற்றம், வீடு மாற்ற சிந்தனையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அதுவும் நிறைவேறக்கூடிய அமைப்பை தரும். அதனால் உங்களுக்கு நல்ல பலன்தான் கிடைக்குமே தவிர பாதிப்புகள் வராது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது கல்வியிலே மேன்மை தரக்கூடிய அமைப்பு. படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய யோக அமைப்பை தரும். முதுகலை பட்டம் வாங்கக்கூடிய அனைவருக்கும் அந்த பட்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும். ஆய்வு கல்வி, ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதுவும் உங்களுக்கு வெற்றி தந்து பட்டம் பெறக்கூடிய யோக அமைப்பையும் தரும். அது மட்டும் அல்லாமல் இந்த 4ஆம் இடம்ங்கிறது போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவர்கள் அந்த போட்டி பந்தயங்களிலே வெற்றி, பாராட்டுகள், பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு நீர் சம்பந்தப்பட்ட அமைப்பு, அந்த நீர்நிலை ஏற்படுத்துபவர்களுக்கு கண்டிப்பாக அதிலே நல்ல பலன் கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் நீர்நிலைகளும் நல்ல ஒரு நீர்நிலையாக கிடைக்கப்பெறும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தனுசு மற்றும் அட்டமஸ்தானமான மீனம், இவ்விரண்டின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே வக்ரகதி பெறுகிறார்.
உச்ச நிலையில் வக்ரம் அடைகிறார். அப்போது பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் தள்ளி போகும். பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் வர வேண்டியது கொஞ்சம் நின்று வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதே நேரத்தில் புத்திரர்களுக்கு யோக பலன் தரக்கூடிய அமைப்பும் சில காலங்கள் தடைப்படும். அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில் அவர் வக்ரகதியிலே இருக்கிறார். தனுசின் அதிபதியும் மீனத்தின் அதிபதியுமான, அதாவது 5 மற்றும் அட்டமாதிபதி குரு பகவான் விரயத்திலே. அப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு கண்டகச்சனியாக 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது அந்த கண்டகச்சனினா, அதாவது உங்களுடன் இருந்த கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்கள், கூட்டு தொழில் செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் கொஞ்சம் மந்தமான போக்காக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா கண்டகச்சனியினால் கலத்திர விரோதம், மேலும் காரிய தடை, தடங்கள், தாமதம், இவை அனைத்தும் நின்று போகக்கூடிய அமைப்பு, மந்தமான போக்கு தென்படக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு வெற்றி ஸ்தானமும் இயங்குவதனால் இந்த மந்தமான போக்கை மீறி அந்த வெற்றி ஸ்தானம் வலுவாக இயங்குகிறது. சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் அந்த நிலையிலிருந்து உபஜயஸ்தான பலன் தருவதனால் இந்த மந்தத்தன்மையை உடைத்து நல்பலன் யோக பலன்களாக மாற்றி தரப்போகிறது. ராகுவும் சனியும் இணைந்து 7ஆம் இடத்திலே, அந்த 7ஆம் இடத்துல இருந்து பாதிப்பு கொடுக்காம நினச்சாலும் கூட அது இப்போது உங்களுக்கு இந்த 2 கிரகங்களும் நின்ற நட்சத்திரம், நின்ற சாரம், அதன் அடிப்படையிலே யோக பலன்கள் கிடைக்கும். மேலும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடியது செலவுகளால் துன்பத்தை வரவழைத்துக் கொள்வது. செலவு செய்கிறதுனால நமக்கு நல்லது தான் நடக்கணுமே தவிர சந்தோஷம் கிடைக்கணும், இன்பம் கிடைக்கணும், மகிழ்ச்சி கிடைக்கணும். ஆனால் இது இல்லாமல் செலவுகளால் துன்பத்தை அனுபவித்து கொண்டு வந்தவர்களுக்கு அந்த செலவுகளால் இருந்த துன்பங்கள் மாறும். தேவையில்லாத பிரச்சனைகள், வழக்கு விவகாரங்களில் சிக்கி தவித்தவர்கள், நீதிமன்ற வழக்குகளிலே நிலுவையில் நிற்கக்கூடிய அந்த ஒரு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு. மேலும் பிரயாணங்களிலே சிறு சிறு காயங்கள், அதாவது ஆயுதங்களால் காயங்கள், இது மாதிரியான அமைப்புகளை அனுபவித்தவர்களுக்கு அது எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய யோக அமைப்பை தரும். மேலும் பாக்கியஸ்தான அதிபதி 9 கூடையவன் சுகஸ்தானத்திலே ஆட்சி பெற்று நிற்பதனால இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தர்ம காரியங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் குருவை சார்ந்த சேவைகள், குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பு, பிரயாணங்கள், கோவில் சார்ந்த தீர்த்த யாத்திரை பிரயாணங்கள் இருக்கும், தொழில் சார்ந்த பிரயாணங்களும் இருக்கும், உத்தியோகம் சார்ந்த பிரயாணங்களும் இருக்கும். அதே நேரத்தில் வியாபாரம் சம்பந்தமான பிரயாணங்களும் செய்யக்கூடிய அமைப்பை தரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு. இவை அனைத்தும் உங்களுக்கு வெற்றியையே தரும். வீட்டிலே விசேஷ காரியங்கள் தடை தாமதப்பட்டு நடைபெறாமல் நிலுவையில் இருந்தவர்கள், நின்றிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது முடிவாகும். விசேஷ காரியங்கள் முடிவாகும். திருமண காரியம் அல்லது வீட்டிலே நடைபெற வேண்டிய விசேஷ காரியங்கள் அனைத்தும் நடத்தக்கூடிய, அதுவும் வெகு விமரிசையாக அனைவரும் ஆச்சரியத்தக்க வகையிலே அந்த ஒரு விசேஷ காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். தொழில்ஸ்தானாதிபதி 10 கூடையவன் ஆட்சி பெற்று உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருப்பதனாலே தொழிலிலே எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, நல்ல முன்னேற்றம் தரும். சுக்கிர யோகம் என்று சொல்வார்கள். அந்த சுக்கிரன் உங்களுக்கு யோக நிலையிலிருந்து யோக பலன்களை இந்த மாதத்திலே தருவார். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருந்து தகவல்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெறும். ஆட்சி அதிகாரமிக்க பதவி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். மற்றும் லாபஸ்தான அதிபதியான புதன் 11ஆம் இடத்தில் அதிபதி 3ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைவு பெற்று புதாதித்ய யோக பலனை தருகிறார். இந்த புதாதித்ய யோக பலன் தருவதனால் ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு காரியத்திலையும் ஈடுபட்டு அதில் அதீத ஒரு முன்னேற்ற பலன், அதீத தனவரவு, லாப வரவு, இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஏற்கனவே வாகனங்கள் வைத்து அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கக்கூடிய யோகத்தை தரும். நீரினால் வருமானத்தை தரும். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள்.
தாய் மாமனால் வந்து கிடைக்க வேண்டிய அனைத்து பலன்களும் கிடைக்கும். நீங்கள் தாய்மாமன் கிட்ட எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை உடனே உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். அது வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, உடனே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். இந்த 12ஆம் இடம் விரயஸ்தான அதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால வெளிநாட்டு தொடர்புள்ள தொழில், வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரம், வெளிநாட்டுக்கு பொருட்கள் ஏற்றுமதி, வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் அனுப்புபவர்கள், அல்லது இந்த அரசு சார்ந்த வேலைக்கு ஒரு கல்வி நிலையம் வைத்து நடத்துபவர், அந்த கல்வி நிலையத்திலே படிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய, அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமான பலனையும் தரும். இந்த கல்வி அலுவலகம், அந்த கல்வி நிலையம் வைத்து நடத்துபவர்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறது. அதாவது வெளிநாடு தொடர்புள்ள அனைவருக்கும் யோக பலன். அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம் மற்றும் ஊர் மாற்றம், இந்த சிந்தனையில் இருப்பவர்கள் அவை அனைத்தும் இந்த காலகட்டத்திலே நடக்கும். அவை அனைத்தும் இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு முன்னேற்றமான பலனையே தரும். ஐப்பசி மாதம் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல மாதமாக, யோக மாதமாக கண்டிப்பாக இருக்கும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.